முக்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மியராகிய ஹோமான் சாலையாண்டவர்களை வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று வல்லபயன் வசம்படிந்த வாசத்தாலே நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் சாயை நின்றிலங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி தேக்கும் அந்த நாகதத்தை தொட்டு பூமி சேருமதி அமுத கலை பொங்கி சென்றோம் வாக்குடைய வாக்கருளோ வாணி சக்தி வளர்ஞான திருநடனம் வயங்குமோ காப்பே. இங்கு கும்பகோணம் வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி புகழ்ந்து வாக்கு என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நாம இருக்கிற இந்த உலகம் பூலோகம் அப்படித்தானங்க. சொர்க்கலோகம் இருக்குன்னு சொல்றாங்க, நம்புறீங்களா இல்லையாங்க? சொர்க்கலோகம் இருக்கா இல்லையா? அதுல இருக்கிறாங்களா இல்லையா? இதுவரைக்கும் வந்த ஞானிகள் சித்தர் முத்தர்கள் எங்க இருக்காங்கன்னா சொர்க்கலோகத்துல இருக்காங்க. அந்த சொர்க்கலோகம் நமக்குள்ளேயே இருக்கு. இறைவன் நமக்குள்ள இந்த தேகத்துக்குள்ள எங்க இருக்காரோ அதான் சொர்க்கம். இறைவன் சொர்க்கத்துல இருக்காரு, இறைவன் எங்க இருக்காரோ அதான் சொர்க்கம். அப்ப இதுவரைக்கும் வந்த ஞானிகள் அனைவரும் சொர்க்கத்துல இருக்காங்க. அதாவது இறைவனோடு இரண்டரை கலந்து இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் அழிந்த பிறகு நிஜமான சொர்க்கத்தை இறைவன் கொடுப்பார். இப்ப இருக்கிறது சொர்க்கலோகத்துல இருக்காரு. அவங்களுக்கு அந்த மாதிரி தீப சமாதி அடைந்தவர்கள் பூமியில மண்வரைவு பண்ணா இந்த தேகம் அழியாது, அப்படியே இருக்கும். இப்ப நரகலோகத்துல யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் பிறந்து இறந்தவங்க அத்தனை பேரும் நரகலோகத்தில் இருக்காங்க. இப்ப மனிதனா உள்ளவங்களுக்கு தேகம் இருக்கு, தேகத்தோட இருக்கும். அடக்கமான அத்தனை ஞானிகளுக்கும் தேகம் இருக்கு, இந்த தூல தேகம் இருக்கு. இதற்குள்ள அவங்க இறைவன் இருக்கின்ற அந்த திருஸ்தலத்தில் இறைவனோடு ஐக்கியமாகி பேரின்பத்தில் இருக்காங்க. இப்ப நமக்கு இன்பம் துன்பம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இறைவன் எங்க இருக்காரோ அங்க பேரின்பம் தான், பேரின்பத்தில் இருக்காங்க. இது வரைக்கும் செத்தவங்க எல்லாம் அலையை தேகம்ங்கிறாங்க. அலைகிறது, காற்றுல அலைகிறது, அதைத்தான் பேய்ங்கிறாங்க. இந்த தற்கொலை செய்யப்பட்ட அந்த ஆவிகள் எல்லாம் அதுக்கு இன்னும் ஆயுள் இருக்கு. அதனால என்ன செய்யும், அதிகமா பெண்களுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா பெண்கள் தான் மனத்தளவுல வீக்கானவர்கள், பலவீனமானவர்கள். ஆஹா அச்சோ, இந்த வயசுல இப்படி பண்ணிருச்சே, இப்படி தற்கொலை பண்ணிக்கிச்சே அப்படின்னு அவங்களை நினைச்சா, ஆகா என்னையவா நினைக்கிற அப்படின்னு யாரு நினைச்சாங்களோ, ரொம்ப பிரியமா நினைச்சாங்களோ அவங்களுக்குள்ள போயிட்டு அதுக்குதான் ஆயுள் இருக்கு. தான் நினைச்சதெல்லாம் செய்ய சொல்லும். அப்ப இறந்து போய் அலக வேகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நரகலோகத்து அதிபதியாகிய யமனுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தீர்ப்புக்கு அப்புறம் நரகம் கொடுக்கப்படும். இப்போ அப்ப மூன்று உலகம்
மூன்று உலகத்துல இப்ப நாம பூலோகத்தில் இருக்கோம். வந்த ஞானிகள் எல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கின்றார்கள். இறந்து போனவர்கள் எல்லாம் நரகலோகத்தில் பேயா அலைகிறாங்க, தேகம் இல்லை. சரி, புழுக்கம் வித்து அண்டம் சினை அப்படின்னு 4 வகை யோனிகள் இருக்கு. இந்த பூலோகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் இந்த 4 வகை யோனிக்குள்ள அடக்கம். புழு நமக்கு தெரியும், அரிசி பழைய காலத்துல ரவையெல்லாம் அப்படியே வச்சிருந்தாங்க, என்ன வந்துடும், புழு வந்துடும். இப்பதான் டபுள் ரோஸ்டட் அப்படின்னு சொல்லி வறுத்து கொடுக்குறான், அதனால ரொம்ப புழு பிடிக்கிறது இல்லை. அப்ப புழுக்கம், அதுலயே புழு வந்துருது. விதை, தாவர இனங்கள் எல்லாம் விதையின் மூலமாக வருது. அந்த முட்டை, பறவை இனங்கள் எல்லாம் முட்டையின் மூலமாக. சினை, விலங்கினங்கள், மனிதர்கள், நாமெல்லாம் சினை என்ற யோனியில பிறந்திருக்கோம். சினைங்கிற யோனியில தாய் தந்தை 2 பேர் இருப்பாங்க. அப்ப விலங்கும் நாமளும் ஒரே யோனி. மனிதனை விட விலங்குகள் பலம் வாய்ந்தவை. அண்ணா தலையாட்டிட்டார். நாய்க்கு இருக்கிற மோப்ப சக்தி நமக்கு இல்லைங்க. ஒரு கொலை பண்ண இடத்துல நாயை விட்டா அந்த வாழையை பிடிச்சிட்டு வந்து கொலை பண்ணாலும் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிரு. ஒரு இடத்துல பாம் குண்டு வச்சிருந்தா அந்த நாயை தேடி இந்த இடத்துல குண்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிரு. நமக்கு வீட்டுல சமைக்கிற வாசனை தான் நமக்கு நல்லா தெரியும், அப்படித்தானங்க? இந்த மாதிரி மோப்ப சக்தி நமக்கு இல்லை. ரைட்டு. குதிரை ஓடுற வேகத்துல நம்ம ஓட முடியுமா? ஓட முடியாது. அப்ப மனிதனை விட குதிரை பலம் வாய்ந்தது. யாரை தூக்குற எடைய மனிதனால் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அப்ப மனிதனை விட யானை பலம் வாய்ந்தது. இப்படி பாத்தீங்கன்னா விலங்கினங்கள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நம்மளோட பலம் வாய்ந்ததாக இருக்கு. சரி, இந்த விலங்கினங்களுக்கு ஐயறிவு, உணர்வறிவு, பார்வை அறிவு, நுகர்வறிவு, கேள்வி அறிவு. இன்னும் என்னங்க விட்டேன்? ருசி அறிவு, நல்லா சுவைக்கும். 5 அறிவுங்க. இந்த 5 அறிவை கொண்டு எல்லா விலங்கினங்களும் உயிர் வாழ்தா இல்லையாங்க? யானை பெரிய வயிறு, பெரிய வயிறுடைய யானை உயிர் வாழ்ந்தது. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னா, இனிமே தான் மாம்பழ சீசன் வரப்போகுது. வெட்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வண்டு வரும். அப்ப அந்த மாம்பூக்குள்ள அந்த வண்டு போய் அது முழுச மூடி இருக்கு. அப்படியும் அந்த மாம்பழத்துக்குள்ள உள்ள வண்டிற்கு இறைவன் உணவு ஊட்டி உயிருடன் வளர்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு 5 அறிவு போதும். உண்மையா பொய்யாங்க? எல்லாம் வாழ்ந்து இந்த விலங்கினங்கள், பறவை இனங்கள்லாம் நமக்கு முன்னால வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கு. ரைட். அப்புறம் மனிதனுக்கு மட்டும் எதற்கு இந்த 6வது அறிவு? இப்ப எந்த விலங்கும் ஊமை இல்லை, எந்த விலங்கும் ஊமை அல்ல. பூனை, மாடு அம்மா, நாய் பேச தெரியுது இல்ல, ஊமை இல்ல இல்ல. ஆனா இந்த நாயால அப்படி கத்த முடியாது. அப்ப ஒவ்வொரு விலங்கினருக்கும் ஒரு பாஷை தான் இறைவன் இவ்வளவுதான் இப்படிதான் கத்தணும் கத்து கொடுத்திருக்காரு. ரைட்டுங்களா? நமக்கு மட்டும் மனிதருக்கு நாம விதவிதமா பேசுறோம், விதவிதமா பாடுறோம். அப்ப இந்த 6வது அறிவு நமக்கு வாக்கறிவாக வெளிப்படுது. நமக்கு நம்ம 6வது அறிவை நம்ம போய் பார்க்கல, ஆனா நம்ம பேசுறோம். அப்ப விலங்கினங்களுக்கு இல்லாத ஒரு சக்தி மனிதனுக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம பேசுறோம். ஏன்னா நாம உடல் அளவுல பாத்தீங்கன்னா நாமளும்
குரங்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. மனிதனும் குரங்கும் ஒண்ணுதான். அதுவும் நல்லா முன்னங்கால்களை நல்லா எடுத்து கை மாதிரி எடுத்து பயன்படுத்துது. இந்த ஆறாவது அறிவு மனிதனுக்கு மட்டும் தனிச்சிதறமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது வாக்கறிவாக வெளிப்படுது. நம்ம பேசுறோம், விலங்குகளால் பேச முடியல, கத்தத்தான் முடியுது, ஆனா நாம பேசுறோம். அப்ப இந்த வாக்கறிவு மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த பூலோகத்தில் மட்டும் வாழ்வதற்கு அல்ல, அது சொர்க்கலோகம் போறதுக்காக இந்த வாக்கறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல நம்ம தெய்வம் அவர்கள் தங்களுடைய குரு பெருமான சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு எல்லாம் பேசின பிறகு, ஓ இவர்கிட்ட நிஜமான ஞானி அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாடுறாங்க. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அப்படின்னு பாடுறாங்க. பாடிட்டு எனக்கு சன்மார்க்க வழியை நீங்கள் தான் காட்டணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்தது மறுபடியும் பாடுறாங்க. வேதகலை கதிபதி மாதுளராகிய மன்னா மன்னோவென்றும் தருமதுரை திருவரத பராபரன் நீயே நீ என்ன செஞ்சொன் மறைமலை சஞ்சீவினி எனக்காகவும் ஆகென இடரிடும் கடை நாள் என கருந்துணை இறைவா அருளென, இறைவா என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி கேட்கலைன்னா அவர் சீடரா ஏத்துக்கிடுவாங்களாங்க? கேட்கலைன்னா சீடரை ஏத்துக்க மாட்டாங்க. கேட்டாச்சன. அப்ப இந்த வாக்கறிவு என்று கொடுக்கப்பட்டது நிஜமான, அதாவது தனக்குள்ளே ஏற்கனவே அந்த இறைவனை தரிசித்த ஒரு மெய்யான ஞானியை தரிசித்து அவர்களிடம் சீடராக சேர்ந்து இந்த ஞானத்தை அடைய வேண்டும். அதற்குத்தான் இந்த பூலோக வாழ்க்கைக்காக இந்த வாக்கறிவு கொடுக்கப்படவில்லை. ஆனா நாம இந்த உலக வாழ்க்கைக்காகத்தான் அதை அதிகம் பயன்படுத்துறோம். நாம பயன்படுத்துறது உலக வாழ்க்கைக்கு தான் நாம பயன்படுத்துறோம். ஆனா இந்த வாக்கறிவு இல்லாத விலங்கினங்களும் எல்லாமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த விலங்கினங்கள் செத்தா அதுக்கு சொர்க்கமும் இல்லை, நரகம் இல்லைங்க. விலங்கினங்கள் செத்தா சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. இந்த உலக வாழ்க்கையோட, இந்த பூலோக வாழ்க்கையோட முடிஞ்சிருது. மனிதன் பெருக்கும் பொழுது அவனுக்கு நரன் என்று பெயர் வைக்கிறாங்க. ஏன்னா அவன் போறது நரகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். நரனா பிறக்கிறான், நரனாக வாழ்கிறான், இறந்து போறான், நேர நரகத்துக்கு போறான். அப்படி போகக்கூடிய மனிதனை அப்புறம்தான் மாற்றி நிஜமான ஒரு உருவிட்ட சீடனா சேர்ந்தாத்தான் இவன் மனிதன் என்ற பெயர் உடையவனாக மாறுறான். சரி, இப்போ நாம முதல் பாயிண்ட், நமக்கு இந்த வாக்கு அறிவு கொடுக்கப்பட்டது இந்த பூலோக வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, நிஜமான ஒரு குருவை அறிந்து அடைந்து அவரிடம் சீடராகி நாமளும் இறைவனை அடைய வேண்டும். சரிங்க. பழைய காலத்துல இப்ப உள்ள காலம் இல்ல, இந்த வயதான தாத்தாக்களுக்கு வேலை என்ன தெரியுமாங்க? வயதான தாத்தாக்களுக்கு உட்கார்ந்துகிட்டு நம்ம பேத்திக்கு இந்த பையனை செய்யலாமா அந்த பையனை செய்யலாமா இப்படி பாப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
வயசான தாத்தாக்கள்லாம் அவங்களுக்கு வேற வேலை இல்லை, இல்ல வேற என்ன செய்வாங்க? பேர பிள்ளைகளுக்கு பொருத்தம் பார்த்து எந்த மாப்பிள்ளை வீட்டுக்கோ போய் என் பேத்திய உங்க பையனுக்கு கொடுறேன்னு பேசிட்டு வந்துருவாங்க. பேசிட்டு வந்துட்டு பொண்ணுகிட்ட அந்த பேத்திக்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி இந்த பையனுக்கு தர்றோன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துட்டாரு? வாக்கு கொடுத்துட்டேன். அப்படின்னா வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவங்க பொண்ணு பேத்தி எல்லாம் ஆமா தாத்தா நமக்கு நல்லதுதான் செய்வாங்க, சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த பழைய காலத்து முறை வாக்கு கொடுத்தல். அவங்க சொல்லிட்டாலே போதும். இன்னைக்கு எல்லாம் வாக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் பெண்கள் படிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை வந்தாராம், 25 கேள்வி எழுதி வச்சிருச்சான் வரிசையா. இப்பதான் மாப்பிள்ளை பார்க்கும் படம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் அல்ல, மாப்பிள்ளைக்கு கேள்வி கேட்கும் படலம். வரிசையா கேள்வி கேட்டுட்டே இருந்தான். மாப்பிள்ளை என்னங்க செய்வாரு? இப்ப கல்யாணத்துக்கு முன்னாலே இவ்வளவு கேள்வி கேட்டா திருமணம் பண்ணி எத்தனை கேள்வி கேட்குமோ, இதெல்லாம் தாங்காது, வேறவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இதான் இன்னைக்கு யாரும் யாருக்காகவும் வாக்கு கொடுக்க முடியாது. இன்னைக்கு வாக்கு கொடுக்கிற மனிதரை நம்ப முடியாது. இன்னைக்கு ஏன்னா கையெழுத்து போட்டா கூட இது ஏன் கையெழுத்து இல்லைன்னு போய் சொல்றான். மனிதன் எப்படின்னா இந்த வாக்குக்கு அவ்வளவு மரியாதை இருந்துச்சு. இப்ப அவன் போடுற கையெழுத்து கூட இல்லைங்க, இது நான் கையெழுத்து போடல, என்னைய மாதிரி என் கையெழுத்து மாதிரியே போட்டிருக்கான், இது பொய் கையெழுத்து அப்படின்னு சொல்ற நிலைமையில மனிதன் இருக்கான். இந்த துரியோதனன் என்ன செஞ்சா, பாண்டவர்களை ஏமாத்தி சூதாட்டம் அத சொல்லி அவங்களுடைய ராஜாங்கத்தை பிடிக்கிட்டான். பிடுங்கினவன் 12 வருஷம் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞானவாசம் இருந்துட்டு வாங்க ராஜ்யத்தை கொடுத்துறேன்னு சொன்னான். சொன்னவன் என்ன செஞ்சா, திரும்பி வந்த உடனே கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை. என்ன ஆச்சு? கிருஷ்ண பரமாத்மா துணையுடன் பெரிய படையுடைய கௌரவர் படையும் சின்ன படையுடைய பஞ்சபாண்டவர் படையும் சண்டை போட்ட கடைசியில பாண்டவர் படை அவங்கதான் ஜெயிச்சது. இந்த கௌரவர்கள் துரியோதன கூட்டம் முழுக்க அழிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப கொடுத்த வாக்கை காப்பாற்றதினால் துரியோதனம் மட்டும் இல்ல, அவன் குலமே அழிஞ்சிச்சு. இப்போ நாமெல்லாம் பேயா அலைஞ்சுகிட்டு இருந்த நம்மளை எல்லாம் இறைவன் மறுபடியும் அவர்கிட்ட கூட்டி வச்சுக்கிட்டு, உனக்கு மறுபடியும் பூலோகத்துல வாழ்வதற்கு வாய்ப்பு தர்ற, நீ என்னைய என்கிட்ட திரும்பி அடைஞ்ச சொர்க்கம், அடையலைன்னா நீ மறுபடியும் அழகை தேகம் நரகத்துல தள்ளி விட எல்லாம் சொல்லி அனுப்புறார். நம்ம வாக்கு கொடுக்கலாம். நம்ம தெய்வம் பாடல்ல வானலாம் சிறப்போனாகி வருவேன் என வாக்கின்று தான் எழுகடனம் வாங்கி தரைதனில் நரனா வந்தோன் இன நன்றி கெட்டோனாகி இருங்கடன் பழுப்பாவத்தால் வீண் புகை தரையாய் போக இருக்கின்ற தோற்றம் அந்தோ. பூமிக்கு அனுப்புனீங்கன்னா வானலாம் சிறப்போனாகி வருகிறேன், உங்ககிட்ட வந்துருவேன் என வாக்கு கொடுத்துடலாம். வாக்கு கொடுத்த உடனே இப்ப நாமங்க பேங்க்ல கடன் வாங்கினா இவ்வளவு நாள்ல கட்டுறோம் அப்படின்னு கையெழுத்து போடுறோம். முதல்ல கட்டுறோம்னு கையெழுத்து போடணும் இல்லைங்களா? இதுக்கு மேல இஎம்ஐன்னு இருக்கு, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். எவ்வளவு கடன் எவ்வளவு வட்டி எல்லாம் சேர்த்து நான்
மாதம் மாதம் இல்ல 3 மாதத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு பணம் கட்டுறேன் அப்படின்னு கட்டி கடன் அடைக்கிறான். இறைவனும் நம்பி இவன் தான் சொல்லிட்டானே திருப்பி வர்றேன் சொன்னதுக்காக இறைவன் கடன் கொடுக்கிறார். இந்த பூலோகத்துல மிருகங்களுக்கு இல்லாதது நமக்கு மட்டும் அமானிதம் என்ன பெற்ற சீதன கடன். இந்த அமானிதத்தை வைத்துக் கொண்டுதான் நாம இறைவனை அறிய முடியும், அடைய முடியும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், சுத்தமாய், இந்த 7 வித சக்திகள் இருக்கிறதுனால தான் கோயில்ல கூட கோபுரம் ஏழ்நிலை மாடமாக கோயில் கட்டுறாங்க. கலசங்கள் 7 வச்சிருந்தாலும் அதுவும் நாம இறைவன்கிட்ட வாங்கின கடனை தான் குறிக்கும். இந்த பிராமணர்கள்ட்ட ஒரு வார்த்தை இருக்கும், திட்டுவாங்க. எப்படி தெரியுமா? கடங்காரன். எப்படி திட்டுவாங்க? கடங்காரன். நாம் எல்லோருமே நிஜமாக இறைவனிடம் கடன் வாங்கிய கடன்காரர்கள். இறைவன்கிட்ட கடனை வாங்கியிருக்கோம். இந்த பேங்க்லங்க காரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. கடன் வாங்கி ஒரு காரை வாங்கினா அது ஒரு சாவி பேங்க் கிட்ட இருக்கும். மாசமோ இது 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ அந்த வட்டி அசல் கட்டிக்கிட்டே வரணும். கட்டல, 1 மாசம் கட்டல, 2 மாசம் கட்டல, 3 மாசம் கட்டல, 4 மாசம் கட்டல, என்னங்க செய்வாங்க? பேங்க்ல இருந்து நீங்க இந்த தவணை கட்டலன்னு நோட்டீஸ் வரும். அப்புறம் போன் வரும், சார் நான் இந்த பேங்க்ல இருந்து பேசுறேன், உங்களுக்கு இந்த கார் லோன் கொடுத்துருக்கோம், நீங்க ஒன்னும் பணம் கட்டல, சீக்கிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கும் கட்டலைன்னா கார் எங்க நிக்குதோ பார்த்து கார் எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப இறைவனும் அப்படித்தான் நமக்கு இந்த தேகத்தை கடனை கொடுத்துட்டார். அவரு எவ்வளவு காலம் காத்திருப்பார்னா நமக்கு மூச்சு இருக்கிற வரை, இந்த சிரஞ்சீவி சீதனமாகிய மூச்சு இருக்கிற வரை அவர் கண்டுக்கவே மாட்டார். நீங்க கடவுளை வணங்கினாலும் சரி, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இறைவன் நமக்குள்ள இருக்க இறைவன் ஒன்னும் கண்டுக்க மாட்டார். ஆனா என்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூச்சு நின்றதோ உள்ளுக்குள்ள உள்ள இறைவன் வெளியேறிடுவாரு. நம்ம ஜீவனை எமன் கண்ட்ரோல்ல போயிடும், ஆவியாக அலையும். அப்ப நாம இறைவன்கிட்ட வாக்கு கொடுத்த உங்ககிட்ட திரும்பி வந்துரும். ஆனா வந்தபடினா நம்ம கண்ணுல பாக்குறது, இப்ப இருக்கிற மனிதன் கண்ணுல பார்த்து வாங்கின கடனையே இல்லைங்கிறான். அப்படிப்பட்டவன் நாம அரூபமாக இறைவனோட இருந்த போது கடன் வாங்கின அப்படின்னு சொன்னா நம்புவானா? இல்ல. கொடுத்த வாக்க மீறினதுக்காக இவனுக்கு சாவு என்று வருகிறது. ஆனா அந்த இதுவரைக்கும் வந்த ஞானிகள் எல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றினார்கள். தங்களுடைய தூலம் இருக்கும் பொழுது ஒரு மெய்யான குருவின் மூலமாக தனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை தரிசனம் செய்து இறைவனடி சேர்ந்தார்கள். நீங்க புத்த பகவான் அவருடைய வரலாறை பார்த்தோம்னா எல்லாம் நல்ல இளவரசர், நல்ல சொகுசான வாழ்க்கை. ஒரு நாட்டில் ராஜாதான், கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை. மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு. ஆனா அவருக்கு வந்த அந்த குதிரை பாகன் தான் ஞானி. அவர் மூலமாக நீ பிறந்துட்ட இறப்பு ஒன்று இருக்கு, அந்த இறப்பிலிருந்து தப்பிக்க வேண்டும். அதுதான் பிணி, மூப்பு, சாக்காடு. நோய் வரும், மனிதனாக இருந்தால் நோய் வரும், மூப்பு வரும், சாக்காடு வரும். அந்த சாவிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கு.
நீ ராஜாவா இருந்த இந்த பூலோகத்துல இந்த தேகம் உள்ள வரைக்கும் தான் ராஜாவா இருப்ப. இறந்து போனால் நரகத்துல எவன்ட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவ. எல்லாத்தையும் துறந்து விட்டு என் கூட வா. அந்த சாவு இல்லாத நித்திய மகிழ்ச்சிகர வாழ்விற்கு உன்னை கூட்டி போகிறேன். ஏங்க நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. ஒரு ராஜ வாழ்க்கையை விட்டு போறாருன்னா அதை விட பெரிய ராஜ வாழ்க்கை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானேங்க போறாரு. ஒரு ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவர் போனாரு, ஒரு சாமியார்கிட்ட சிஷியரா சேர்ந்தாரு அப்படின்னா அவரே சரி இங்கேயும் ஒண்ணும் இல்லை, ஏதோ சாமியாருடைய இருந்து ஞானத்துக்காக போனாருன்னா ஏத்துக்கலாம். ஆனா புத்தருடைய வரலாறை பார்த்தோம்னா அவரு ராஜகுமாரன், மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு. அந்த எல்லா ராஜபோக வாழ்க்கையும் விட்டுட்டு போறாருன்னா அதை விட பெரிய ராஜபோக வாழ்க்கை இருக்கு என்பதை தெரிஞ்சுதான் போறார். நம்ம தெய்வங்களுடைய வரலாறும் பார்த்தா அவங்களும் தங்களுடைய குருபெருமான்கிட்ட போகும்பொழுது தங்களுடைய உடல் உழைப்புல, தங்களுடைய முயற்சியில சேர்த்து அந்த 36,000 வெள்ளிக்காசு, 1900 ஆண்டுலயே 36,000 வெள்ளிக்காசுகளை வைத்துக் கொண்டு பர்மால போய் அரிசி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நிஜமான குரு கிடைத்து எல்லாத்தையும் விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டு, அவங்களுக்கும் மனைவி குழந்தை எல்லாம் இருந்தது, எல்லாவற்றையும் விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டு அவர்கள் குருபெருமான் அவர்களே கதி அப்படின்னு வந்தாங்க. அப்படி வந்துதான் அவர்கள் ஞானத்தை பெற்றார்கள். அப்புறம் நமக்காகவும் அவர்கள் தவம் செஞ்சாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஞானிகளும், இதுவரைக்கும் வந்த எல்லா ஞானிகளும் தனக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசனம் செய்து அவங்களும் வேத நூல் இறக்கிட்டாங்க. நம்ம தெய்வமும் வேத நூல் இறக்கிட்டாங்க. அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போ நாம பேசுறோம். தெய்வம் ஒரு வாக்கியத்துல குழந்தை பிறந்தவுடன் குவா குவா என்று சத்தம் போடுகிறது. அந்த சத்தம் எங்கிருந்து பிறக்கிறது? குழந்தை பிறந்தவுடனே குவா குவா, முதல்ல தாயனுடைய கருவறையில பேச்சு மூச்சு இல்ல, பிறந்த உடனே அது சத்தம் போடுது. குவா குவா என்று சத்தம் போடுகிறது. அந்த சத்தம் எங்கிருந்து பிறக்கிறது? அந்த ஆதிமூல இடத்தை அறிந்து அடைவதுவே வீடடைதல். அப்ப குழந்தை பிறந்த உடனே ஒரு இடத்துல இருந்து சத்தம் வருது. அந்த சத்தம் விலங்கினங்களுக்கு இல்ல, நமக்கு வருது. எந்த விலங்கும் பேசிச்சுன்னு சொல்ல மாட்டோம், கத்துது. ஆனா மனிதன் நாம பேசுறோம். அப்ப நமக்குள்ள ஒரு இடத்துல சத்தம் வருது. ஒரு இடத்துல வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த சத்தம் ஒரு இடத்துக்குள்ள போய் ஒடுங்கும். உள்ளுக்குள்ள இருந்து வருதுங்க, உள்ளுக்குள்ள போகுது, ஒரு இடத்துல போய் ஒடுங்குது. அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறதோ அந்த ஆதி மூல இடத்தை அறிந்து அடைவதுவே வீடடைதல். எல்லா ஞானிகள் எல்லாம் எங்கே சத்தம் வருது அப்படிங்கிறத குரு மூர்த்தமாக அறிந்து அடைந்தார்கள். இன்னொன்று, ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் துனி. இது தூலதேகம், நமக்கு தெரியும், கண்ணில் பார்க்கிறது தூலதேகம். ஜீவதேகம் என்பது நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லலாம். மனம் நமக்கு தெரியும் இல்லைங்க, மனம் தெரியும். எனக்கு தெரியுமா தெரியாதாங்க? நாம நினைக்கிறோம் நம்ம கட்டுப்பாட்டில் உள்ள மனம், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மனம்.
அடுத்தது காரண தேகம் ஒண்ணு இருக்கு, அதை நாத தேகம் சொல்றாங்க. ஈஸியா சொல்லணும்னா, நம்ம உடம்புல நம்மளுடைய முயற்சி இல்லாமல் இயங்கக்கூடியது எதுவோ அதெல்லாம் காரண தேகத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நுரையீரல் மூச்சை இழு மூச்சை விடு சொல்றோமா? இல்ல. இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு, நாம ஏதாவது சொல்றோமா? இல்ல. பசியாடுறோம், உள்ள முழுங்குறோம், அதுக்கப்புறம் ஏதாவது செய்யறோமா? செய்யல. இப்படியாக இந்த தேகத்துல நாம சொல்லாம நமக்காக இந்த தேகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது எதுவோ அதான் காரண தேகம். இந்த நாதம் வருது, அதற்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த காரண தேகம். இப்ப விலங்குக்கும் ஆத்மா இருக்கு, விலங்குக்கும் ஆத்மா இருக்கு. ஆனா அதனுடைய சக்தி சும்மா ஒரு கட்ட விரல் அளவு அசைவுதான் அதனுடைய ஆத்மாவினுடைய சக்தி. ஆனா மனிதனுடைய ஆத்மாவுடைய சக்தி சொர்க்கம் உலோகம் நரலோகம் 3 உலகங்களுக்கும் செல்லக்கூடியதாக இருக்கு. இவனுடைய அந்த காரண தேகத்தினுடைய சக்தி அளவிட முடியாது. சரி, இதையும் தாண்டி இருப்பதுதான் மகா காரண தேகம், அதான் இறைவன், அதான் உயிர். நாம தூங்குறோங்க, தூங்கும் போது பேசுறோமா? இல்ல. ஆனா நாம தூங்கிட்டு இருக்கும் போதும் நம்ம தேகத்தை ஒரு சக்தி இயக்கி கொண்டே இருக்கிறது, அதுக்கு ரெஸ்டே இல்ல. ரெஸ்டே இல்லாம நம்ம தேகத்துல ஒரு இறை சக்தி நம்மை இயக்கி கொண்டே இருக்கிறது. அந்த இறை சக்தி மிருகங்கள் கிட்ட இல்லைங்க. அந்த இறைவன் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த வாக்கறிவு, இந்த பேசும் வல்லபத்தை கொடுத்தார். அந்த பேசும் வல்லபத்தை கொடுத்தது அவரை அறிந்து அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக. குரு கிட்ட பேச, குருவே நீ சீடரா சேர்த்துக்கணும்னு கேட்கலைன்னா எப்படி சேர்ப்பாரு? அப்ப இவனுக்கு வாக்க கொடுத்து நீ ஒரு குருவை தேடு, அவர்கிட்ட சேரு, மறுபடியும் என்ன அடைஞ்சுக்கோ என்பதை இறைவன் விதியாக்கி வச்சிருக்கார். அப்ப ஜீவாத்மா நமக்கு இருக்கு, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறதுக்கு அடையாளம் இந்த துணி. ஜீவாத்மாவின் போக்குவரத்து தான் துணி. நாம அடக்கமான இறைவன்க, இறைவன் நம்ம நினைவு அசையக்கூடியதுங்க, நம்ம நினைவு அசையக்கூடியது. ஆனா அசையா நினைவு ஒன்று இருக்கு, நமக்குள்ள அசையா நினைவு ஒன்று இருக்கு. அந்த அசையா நினைவு அந்த கோடி சூரிய பிரகாச நினைவாக இருப்பவர் இறைவன். அவரு அசையா நினைவாக இருப்பதால் நாம இப்படி சுவாசிச்சுக்கிட்டு அந்த இறைவனை அடைய முடியாது. அதற்கு தான் முதல்ல தவம் என்றால் நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாததான் தவம். நாசிக்கு வெளியே மூச்சு ஓடக்கூடாது. அடுத்தது அப்ப மூச்சு, இந்த பேச்சுக்கு மூச்சு வேணும், பேச்சுக்கு மூச்சு வேணும். அப்ப மூச்சு முதல்ல அடங்குது, அப்ப பேச்சு அடங்குது. இதெல்லாம் ஒடுங்கின போது இந்த மனமானது இறைவனை நோக்கி பயணப்படுது. இந்த அதுக்கு தான் அடக்கமானவன்னா முதல்ல எதை நிப்பாட்டுறாங்க? பேச்சுதான். சுவாசம் நின்றோம், பேச்சு இருக்காது. ஆனா அடக்கமானவங்களுக்கு காது கேட்கும். தெய்வ பாடல் படிக்கிறத காது கேட்கும். காது கேட்டு கேட்டு கேட்டுதான் தெய்வ நினைவாக அந்த பிம்பம் இருந்து அந்த அந்த மஞ்சள் நிறம்
காயா இருக்கு, மாங்காய் காயா இருக்கும் போது பச்சையா இருக்கு, பழுத்த உடனே மஞ்சள் ஆயிரும். அப்ப இந்த தேகமானது முழுமையாவது நினைவு புற நினைவெல்லாம் நின்றது, தெய்வ நினைவு மட்டும்தான் அந்த காது கேட்குது. அது இறைவனடி சேருவதற்கு அது உதவியா இருக்கு. அதனாலதான் நாம அடக்கமானத்திலிருந்து தெய்வ பாடல்களை பாடி அவர்கள் நினைவை, புற நினைவை அக நினைவாக கொண்டு போயிடுறோம். அதுக்குதான் அடக்கமான இடத்துல அழாதீங்க, அழுதா அந்த ஜீவன் கவலை வரும். மகிழ்ச்சியை நோக்கி பேரின்பத்தை நோக்கி போகின்ற ஜீவன் அழுகையினால் கவலை வரும், அழாதீங்க. அப்ப இந்த ஜீவாத்மாவின் போக்குவரத்து துணிய நாம என்ன செய்யணும்? பரமாத்மாவாகிய நம்ம தெய்வத்தை அடைவதற்கு நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். இறைவன் என்பவர் மனம் வாக்கு காயங்களுக்கு அப்பால் இருக்கவர். இறைவன் எங்க இருக்காருன்னா மனம் வாக்கு காயம். மனம் நமக்கு தெரியும், நாம நினைக்கிறோம். வாக்கு இந்த பேசுறோம். காயம் என்பது தேகம். உலகத்துல மனசுல பிரணவ மந்திரம் ஓம் 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 நம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் பஞ்சாட்சர மந்திரத்தை நமசிவாய சிவாய நம வசிய நமி நீங்க என்ன சொல்லி மனதில் நினைத்து கொண்டிருந்தாலும் அவர்களால் இறைவனை அறிய முடியாது. ஏன்னா மனத்தெல்லாம் தாண்டி இருக்கார். வாக்கு, இந்த வாக்குல இதே சிவாய சிவாய நம சிவா இந்த பிந்தியில எழுதுவாங்க. எத்தனைங்க 1008 தடவையா? 1008 எழுதுறதெல்லாம் இந்த மனம் எழுதுது. மனம் எழுதுறதுங்கிறத நோட்ல எழுதுறாங்க. 1008 தடவை என்ன எழுதுறாங்க? ஸ்ரீராம ஜெயமா? இப்படியே இப்படி எழுதுறவங்க யாராவது இறைவனை அடைந்தாங்களான்னா இல்ல. ஏன்னா அடைய முடியாது. வாக்குல நீங்க நமசிவாய 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 நீங்க 1008 தடவை சொல்லி இருந்தாலும் இல்லது 24 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் இறைவனை அடைய முடியாது. ஏன்னா இந்த வாக்குகள் எல்லாம் கடந்து இருப்பவர் இறைவன். இந்த தேகத்தால பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வரும்போது கூட குச்சியை தூக்கிக்கிட்டு எந்த கோயிலுக்கோ மக்கள் போயிட்டு இருக்காங்க. எந்த கோயிலுங்க? வைத்தீஸ்வரன் கோயில குச்சியை தூக்கி இருக்காங்க, வேப்பிலைய கட்டி இருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. பாத யாத்திரை அப்படித்தானங்க. இறைவனை பாத யாத்திரையின் மூலமாகத்தான் தரிசிக்க முடியும். ஆனா அது மண் தீண்டா பாதம். இந்த வெறுங்கால் நடந்து போய், ஏன்னா இந்த காயங்களுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். இந்த தேகத்தால போய் இறைவனை அடைய முடியாது. அவங்க பாத யாத்திரையின் மூலமாக இறைவனை அடையலாம் சொல்லி இப்ப மண் தீண்டக்கூடிய பாதத்துல நடந்து போய் இறைவனை காண முடியாது. அப்ப இறைவன் என்பவர் மனம் வாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டவர். இப்ப அப்படி மனம் வாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற இறைவன் இந்த கலியுக கடைசியில நமக்காக கல்கி அவதாரமாக அவதாரம் செய்யறாங்க. இப்போ ராமர ராமபிரான் அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணருக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிற ஒரு நாமம். அவருக்கு ஏன் பரமாத்மாங்கிற நாமம் இருக்குன்னா, அர்ஜுனன், தாய் யசோதை இப்படி ஒரு 7-8 பேருக்கு தங்களுடைய தவ வலிமையில முக்தி கொடுத்திருக்கார். இறை சட்டம் என்னன்னா, ஒரு குருவிடம் 12 வருஷம் சீடராக இருந்து தனக்குள்ள அந்த தவம் செய்து இறைவனை அடையணும். இதுதான் சட்டம். அவர் கிருஷ்ண பரமாத்மா. அவரு நிறைய தவம் செஞ்சு வச்சிருந்தனால தன்னுடைய சொந்த பந்தம் இதுங்களுக்கு தன்னுடைய தூலம் இருக்கும் போது கொடுத்தார். தூலத்தை மறைச்சுக்கிட்ட பிறகு யாரும் கொடுக்கல. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ற நாமம்
அவரு அர்ஜுனருக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பித்து அவருக்கு முக்தி அளித்தார். இந்த கலியுக கடைசியில நமது தெய்வம் அவர்கள் கல்கி அவதாரமாக அவதாரம் செய்து அனந்தாதி தேவர்களுக்கெல்லாம் அந்த அர்ஜுனருக்கு காண்பித்து அதே விஸ்வரூப தரிசனையை காண்பித்து நரனை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கினார்கள். அந்த இப்போ நாம இவர்கள் தான் கல்கி அவதாரம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அவர்கள் தூளத்திருமேனியோடு இருந்த போது மட்டுமல்ல, அந்த தூளத்திருமேனியை மறைத்து கொண்டும் தங்களுடைய தவோ வலிமையில தன்னை வணங்குகிற மக்களை எல்லாம் யமனிடமிருந்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாம சாதாரணமா உடல் பொருளாவியை சட்டம் செய்ய வேண்டும், இது இறை சட்டம். ஆனா நமக்கு தெய்வம் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப நான் இந்த சபைக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெய்வம் அவர்கள் திருச்சிராப்பள்ளி பாய்லர் தொழிற்சாலைக்கு போன போது எல்லாம் அந்த பாய்லர் மிஷின்லாம் பாக்குறாங்க. பார்த்து முடிச்ச பிறகு இங்க திருச்சியில நீங்க சபை கூட்டுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கூட யார் இருந்திருப்பாங்க? அனந்தாதி தேவர்கள் தான் இருந்திருப்பாங்க. தெய்வமே நாங்க ஞாயிற்றுக்கிழமைனா சாலைக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. தெய்வம் கேட்கிறாங்க, அப்ப வராதவங்க பெரியவங்க வந்திருப்பாங்க, வீட்டுல மனைவிமார்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க போல இல்ல. உடனே தெய்வத்துக்கிட்ட இருந்த அனந்தாதி தேவர்கள் எல்லாம், தெய்வமே இன்னுமே நாங்க கூடுறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஒரு சபை என்பது தெய்வமுடைய விருப்பம். அங்க உன்னால காலைக்கு வர முடியல, அப்ப அங்கேயாவது கூடுங்க. அப்ப தெய்வனுடைய அந்த விருப்பத்தின் நிமித்தமாகத்தான் நாம கூடுறோம். அப்ப அதில் பேசணும். கூப்பிட்டு தினங்க வந்தேன், யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவங்களுக்கு வர்றேன்னு சொல்வது என்ன? வாக்கு. அப்ப வர்றேன்னா சும்மாவா வர முடியும்? படிச்சுட்டு வரணும். என்ன மாதிரி கொடுக்கணும், எதை கொடுக்கணும், அதை எவ்வளவு நேரம் கொடுக்கணும், எல்லாம் இருக்கு. அப்ப சபை தெய்வமுடைய விருப்பத்துக்காக நாம கூடுறோம். இது எல்லா மதங்கள்லயும் இருக்கு. கிறிஸ்தவர்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை, இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு இது சீக்கிய மதம் எடுத்துக்கிட்டீங்கன்னாங்க, கிட்டத்தட்ட சீக்கிய மதமும் நம்ம இதுவும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு. எப்படின்னா, அவங்களும் டர்பன் கட்டுறாங்க, நாமளும் கட்டுறோம். இந்த கல்கி அப்படிங்கிறது அவங்க இதுல இல்லை. நம்ம தெய்வம் கல்கி அவதாரம் செஞ்சனால இதுக்கு பேர் கல்கி. நாம கல்கி வச்சிருக்கோம். அங்கேயும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால குருநானக் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சீக்கிய மதத்துல வரிசையா ஒவ்வொருத்தரா குருவாக ஞானம் பெற்று வர்றாங்க. அப்புறம் அந்த வழியில எந்த குருவும் இல்லாத போது அந்த குரு என்ன செய்யறாரு? குரு கிரந்த் சாஹிப் அவருடைய வேத நூலையே, இப்போ சீக்கியர்களுக்கு எது குரு அப்படின்னா அவருடைய வேதம் தான் குரு. இப்போ நமக்கு இன்னைக்கு நிறைய பேருங்க, ஒருத்தர்
வேதத்தை படிச்சுட்டு எனக்கும் குரு வேணும், அப்படியே வேதத்துல இருக்குங்க குரு வேணும் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. எதுங்க அப்படியா? இல்ல கேக்குறாங்க. எங்க தெய்வம் பாடல்றாங்க, சொல்வாக்கே செல்வாக்கு, சொல் வாக்கே செல்வாக்கு, சொற்கருத்தம் எதற்கு? சொல்வாக்கே செல்வாக்கு, சொற்க அர்த்தம் எதற்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம எல்லாம் தான் பாய்மனம் பேய்மனத்தை வச்சுக்கிட்டு தானே வேதத்தை படிக்கிறோம், அப்படித்தானங்க? எங்க தெய்வம் நம்ம ஒரு திருமஞான குரல்லாங்க, புது புது மக்கள் வர்றாங்க, அவங்களுக்கு முன்னால பேசினாங்க. அப்ப வந்தவங்களுக்கு அது சொல்லணும், கொடுக்குறாங்க. அது எல்லாமே நமக்கும் சரி வருமானம் வராது. புதுசா வர்றது, ஐயா உனக்கு குரு வேணும்யா, குரு இல்லாம நீ யமன் கை மாட்டிக்கிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சீடராக அனந்தராக ஆன பிறகு அவங்களுக்கு முன்னால உனக்கு குரு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அவர்கள் தங்களை சீடனாக அனந்தாய தேவரை தன்னுடைய அங்கமாகவே ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வேற குரு வேணுமா? வேண்டியதில்லை. இதுவரைக்கும் ஞான சட்டம் என்னன்னா, ஆதியாகிய இறைவனை குருமூர்த்தமாக அடையணும். இதான் சட்டம் தெய்வம் இருந்த வரைக்கும். அறிவறி பாடத்துல ஆதி துணை ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை, தெரியும் தானங்க? ஆதி துணை, ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. ரைட்டுங்க. ஆதியை அறிவதற்கு குருதான் துணை, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இப்ப இருக்கிறது அந்த ஆதியே தூலம் எடுத்து வந்திருக்காங்க நமக்காக. ஆதியே தூலம் எடுத்து வந்த பிறகு இதுக்கு மேல வேற குரு வேணுமா? ஆதி வந்துட்டாங்க, அவங்கள அறிவதற்குத்தான் குரு வேணும். அவங்களே நமக்காக, நமக்குள்ள மனிதராக பிறந்துள்ள, மனிதராக இருந்த அத்தனை பேருக்குள்ளும் இருந்த அந்த ஆதி பரமகுரு இந்த கலியுக கடைசியில உலகத்தை அழிக்கிறதுக்கு தான் வர்றாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா, ஞானத்திற்கல்ல அந்நாட்டினுக்கு வித்தெடுக்கவே நாம் வந்திருக்கிறோம்ங்கிறாங்க. சும்மா உங்களுக்கு எல்லாம் ஞானத்தை போதித்து எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிட்டா தான் உனக்கு முக்திங்கிறதெல்லாம் இல்லை. அப்படின்னா தான் படிச்சா எங்க படிக்காத ஒரு பாட்டிய என்ன நினைச்சுக்கோங்கிறாங்க. ஒன்னும் உபதேசம் கொடுத்தா புரியல, ஒன்னும் புரியல, என்ன செய்ய முடியும்? என்ன நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். அவங்களுக்கு கொடுத்த உபதேசம் என்ன நினைச்சுக்கோ. அப்ப இந்த ஆதியே தூலம் எடுத்து வந்த பிறகு வேற ஏதாவது குரு வேணுமா? அவங்கதான் குரு. ஆதி பரமகுரு ஐயன் திருப்பாதமும் ஓதி அடிபணிந்து உரைப்பது கேள் புங்கிலியே. இந்த குரு வேணும்னு சில பேர் கேட்டுட்டு இருந்த போது தெய்வம் அதுக்கும் பதில் கொடுத்திருக்காங்க. என்னையே நினைந்து எழு. என்னென்ன செய்யணும்? என்னையே நினைந்து எழு. என்னையே நினைந்து எழுதுக்கு என்ன செய்யணும்? காலையில எழுந்த உடனே குரு திசை நோக்கி அமர்ந்து 16 தடவை மூல மந்திரம் சொல்ல வேண்டும். இதுதான் வீச நாடி தவம். காலையில எழுந்த தடவை 16 தடவை சொல்லுங்க. இரவு படுத்தருக்கு முன்னால 16 தடவை சொல்லுங்க. கஷ்டமாங்க? ஒன்னும் கஷ்டம் இல்லை. சரி. என்னையே நினைந்தது உன் மனத்தினை என்னிடையே வை. மனத்தை அவங்க கிட்டே வைக்கணும். என்னையே நினைந்திரு, நீ என்னையே நினைச்சிட்டு. எதுக்கு இந்த வேதம் நமக்கு கொடுத்திருக்காங்க? எதுக்கு வேதம் கொடுத்தாங்க? படிக்கிறதுக்கு. ஒரு இடத்துலயாவது புரிஞ்சு படின்னு இருக்காங்க. சொல்வாக்கே செல்வாக்கு, சொற்க அர்த்தம் எதற்கு?
அர்த்தம் படிச்சு அர்த்தம் புரிஞ்சாதான் படிப்பேன்னா இல்ல, நீங்க படிங்க, அர்த்தம் ஒரு நாள் தெரியும். எங்க ஐயல் உள்ள மாடு வேகமா புல்ல திங்குது, தின்னுட்டு ஒரு நிழலான இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆசை போடுது. எது ஆசை போடுது? ஏற்கனவே உள்ள விழுங்கினது ஆசை போடுது. அப்ப நமக்கு புரியணும்னா முதல்ல வேதத்தை விழுங்க வேண்டும், மனனம் செய்யணும். நம்ம மனசுல பேய் இருக்கு, இந்த பேய் இருக்கிற மனசுக்குள்ள தெய்வமுடைய அந்த வாக்கை உள்ள செலுத்தணும், உள்ள வைக்கணும். உள்ள இருந்தா ஒரு நாள் அசை போடக்கூடிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு பேசுறேன்னா படிச்சு மனப்பாடம் பண்ண காலத்துல புரியாததெல்லாம் இப்ப புரியுதுன்னா நான் மனப்பாடம் செய்ததால் இந்த செயல் நடக்கவில்லை. மனப்பாடம் பண்ண காலத்துல புரியல, இப்ப பேசுற ஜீவன் ஆத்மா பரமாத்மா அப்ப புரியலையே, அப்ப இப்ப புரிஞ்சிருக்கு, என்னால பேச முடியுது. எப்படி? உள்ளுக்குள்ள விழுங்கி இருந்த ஒரு நாள் தெய்வம் ஆகா இந்த பயலுக்கு நாம கொஞ்சம் புரிய வைப்போம். எதுக்கு புரிய வச்சாங்க? நாம் உங்களை தேவரின் திருத்தூதர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம், நீங்கள் உண்ணும் உணவு உங்களுக்காக அல்ல, இந்த உலகத்தை உயிர்ப்பான் வேண்டிய உண்ணுகிறீர்கள், நீங்கள் அருந்தும் தரவும் அதற்கு. அப்ப நமக்கு புரிய வச்ச நம்ம வேலை என்ன? அவர்கள் பெருமையை பேசணும். ஒண்ணு கஷ்டமான வேலை இல்லை, காப்பி அடிக்கணும், உள்ளதை உள்ளபடி உரைத்தால் போதும். நமக்கு என்ன புரியுதோ புரிஞ்சதை பேசினா போதும். புரியாது நிறைய பேர் இருக்கும். 12 சன்னம் வாங்கின ஒரு தெய்வம் அருள் இருக்கின்ற வேதம் நாம ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து படிச்சிருப்போம். பொய்க்கல்விக்கு பயன்படுத்திய காலம், இந்த பொய்யுலக வாழ்க்கைக்கு பொய்ப்பொருள் சம்பாத்தியத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நேரத்தை கணக்கு போடும் போது இந்த மெய்க்காக நம்முடைய நித்திய வாழ்க்கைக்காக நாம பயன்படுத்திய நம்முடைய வாக்கு நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம். நான் நினைப்பேன் கொஞ்ச நேரம் நம்ம நேரத்தை பயன்படுத்தி இருக்கோம், அதுக்கே இவ்வளவு விஷயத்தை கொடுத்துருக்காங்களே. அப்ப நாம மனசுல மனத்தினை என்னிடையே வைக்கணும்னா என்னையே நினைஞ்சிருந்தா அதுக்குத்தான் வேதம். வீட்டுல உட்காந்துக்கிட்டு எங்க அம்மா எல்லாம் ஆளுமை உதயபூரண வேதாந்தம் மான்மியா 2 நூல முழு நூல் வேத பாராயணம் பண்ணியிருக்காங்க. என்ன செய்வாங்க? வீட்டுல டேப் ரிக்கார்டு 1/2 மணி நேரம் ஓடுற டேப் ரிக்கார்டுல தானே படிச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. 2 பக்கமும் கேசட்ல போட்டு விட்டுருவாங்க. சமைக்கும் போது, பாத்திரம் கழுவும் போது, துணி வைக்கும் போது டேப் ரிக்கார்டுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதை காதுல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதையும் 10 தடவை கேட்டா மரணம் ஆயிருங்க. 10 தடவை கேட்டா மரணம் ஆயிரும். அப்படி படிச்சுதான் மனப்பாடம் பண்ணாங்க. அப்ப நம் என்னையே நினைந்திருந்தா அந்த நினைவை தெய்வத்தின் பால் வைப்பதற்குத்தான் நமக்கு பாடலாக மான்மியமாக வாக்கியமாக தெய்வம் அருள் இருக்கின்றார்கள். அந்த வாக்கியம் என்பதற்கு உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த அறிவாகார பெட்டகத்தை வாக்கு கொண்டு பேசி வந்தது வாக்கியம். தெய்வனுடைய வாக்கியம் நமக்குள்ள இந்த அறிவுக்கு ஆகாரம் கொடுக்குகின்ற அந்த பெட்டகம் இருக்கு. அந்த பெட்டகத்துல இதுவரைக்கும் வந்த ஞானிகள் அவங்க உள்ளுக்குள்ள போனாங்க, நம்மால உள்ளுக்குள்ள போக முடியல. அதனால நமக்கு கொண்டு வந்து அவர்கள் வாக்கியமாக இறக்கி வச்சிருக்காங்க. அவங்கதான் நம்ம வேதத்துல இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது, செயலில்லாத வாசகமே கிடையாது. இதுல நாம தப்பா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த கிரந்தத்துல நம்ம தெய்வனுடைய கிரந்தத்துல தெய்வத்துக்குத்தான் அத்தனையும் செயலுடையது. நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா தனக்கும் அது செயலுடையது. ஒரு வேதத்தை அருளியவர் அவங்க சொல்றாங்க இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது. நமக்கு எல்லாம் செயலுடையதாக இல்லை, நம்மால செய்ய முடியாது. உதாரணத்துக்கு மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும்
வேதத்துல இருக்கா இல்லையாங்க? மான்மியத்துல இருக்கு. இது எந்த ஞானியாலும் செய்ய முடியாதது, தெய்வம் ஒருவர் மட்டும்தான் செய்ய முடியும். இப்படியாக வேதத்துல எப்படி இருக்குன்னா அனந்தர்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கு. சில இது ஞானிகள் எல்லாம் நீங்க பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானிகள் எல்லாம் என்னென்னலாம் செஞ்சு என்னென்னலாம் நிலைகள் எல்லாம் அடைந்து இந்த ஞானம் பெற்றார்கள் அவங்களுக்கு புரியும், அவர்கள் போயிட்டு வந்த பாதை. நமக்கு எப்படி இருக்கு? சுருதி கடலில் சிக்கி சூழன்று மலைத்திடாதே. சுருதி கடலில் போனீங்கன்னா முதல் இதுவோ அதுவோ என்றெண்ணி முனை கெட்டலையாதே. இதுவோ அதுவோன்னு முனை கெட்டு அலைய வேணாம். இப்போ நமக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் இருக்குங்க. நமக்கு இப்போ ஜீவன் பஞ்சு இழை அப்படின்னு ஒரு வாக்கியம். பஞ்சு இலைன்னா எனக்கு இந்த துணியில இருக்கிற பஞ்சு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியல, பஞ்சு மட்டும்தான் எனக்கு தெரியும். பஞ்சுன்னா எனக்கு அதான் தெரியும். ஆனா அது அல்ல. ஜீவன் அரூபம், இந்த கண் கொண்டு பார்க்க முடியாதது. சரி, அப்ப இந்த பஞ்சு இல்ல, வேற ஏதோ பஞ்சு. இன்னொரு இடத்துல நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம். இது கொஞ்சம் ஈஸியா புரியுது. என் நினைவு எனக்கு தெரியும். இப்ப நான் பேசுறேன்னாங்க என் நினைவுல ரெக்கார்டு இருக்கிறால பேச முடியுது. நான் வேதத்தை படிக்கலைன்னா பேச முடியாது. படித்தல் சிந்தித்தல் இதெல்லாம் செஞ்சாதான் நாம என்ன பேசுறோம் அப்படிங்கிறது இங்க ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்ட்ல இருந்து வாக்கு வழியா வருது. இப்ப என்னங்க சொல்ல வந்த? எதுங்க? ஆமா, ஜீவன் பஞ்சு இழைனா எனக்கு புரியல. ஆனா நினைவு என்ன பெற்றது ஜீவதேகம்னா ஈஸியா புரியுது. அப்ப வேதத்துல நமக்கு புரியுற மாதிரி எது இருக்கோ அதை படிச்சு புரிஞ்சுக்கணும். நமக்கு புரியுற மாதிரி நிறையவே இருக்குங்க. யமபடரை முறியடிக்கின்ற வல்லவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார். யமபடரை முறியடிக்கின்ற வல்லவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார். நல்ல வாசகத்தை பாருங்க. இருந்தார் இல்ல, இருக்கிறார். இப்பவும் இருக்காங்க. இப்பவும் அவர்கள் யமபடரிலிருந்து தங்களை யாரு வணங்குறாங்களோ அவர்களை காத்து ரட்சித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப யமபடரை முறியடிக்கின்ற வல்லவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு. நான் தேடினேன், அவங்கதான் தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் தூங்கும் போது மறந்துட்டேங்க. தெய்வம் தான் தெரியும், நான் தூங்கினேன் மறந்துட்டேன். அப்ப நான் என்ன செய்யணும்? முடிச்ச உடனே மறுபடியும் நினைக்கணும். அதுக்குத்தான் தெய்வம் என்னையே நினைந்தது, உன் மனத்தினை என்னிடையே வை, என்னையே நினைந்திரு, நீ மற்றனைக்கே பூஜனை செய். இந்த மற்றனைக்கே பூஜனை செய் அப்படிங்கிறது தான் ஆலயத்துல செய்கின்ற அந்த வணக்கம் தான் நிஜமான பூஜனை. மற்றனைக்கு பூஜனை செய். எப்போதும் இது செய்யும். எப்போதும்னா தினமும் இதை செய்யணும். அதுல என்னையே குருவாக்குள், தெய்வத்தை குருவாக நான் நினைச்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சாதான் குருவாக அவங்க வருவாங்க. ரூபத்தில் இல்ல, அரூபத்தில். இப்ப நான் பேசுறது முழுக்க பூ என்ற இருள். வாக்குல என்ன இருக்கு? பூ இருக்கு. நம்முடைய வாக்கு. இன்னைக்கு IPL மேட்ச்ல யார் ஜெயிப்பா? இந்த வாக்கு இருள் வாக்கு, அழிஞ்சு போற வாக்கு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிரிக்கெட் விளையாடுறவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போயிடுறான். மணிக்கணக்கில் பார்க்கிறவன் அவன் தனக்கு கொடுத்த அந்த வாழ்நாளை வீணாளாக ஆக்குறான். கொடுக்கப்பட்டது 100 ஆண்டுக்குள்ள. இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போமோ தெரியாது. ஆனா போச்சுன்னா போச்சு, அடக்கம்னா அடக்கம்தான். அப்ப நம்ம இருக்கின்ற காலத்தில் நம்ம வாக்கு நம்மை அழியாமையில் ஆக்குகின்ற தெய்வ வாக்க நாம பேசிக்கிட்டே இருந்தால் நாம அதை அழியாமையில் ஆக்குவார்கள். செல்வாக்கு
சாதாரணமாக ஒரு ஊர்ல ஒருத்தர் இவர் ரொம்ப செல்வாக்கு படைத்தவர், அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஒரு ஜாதி, இப்ப ஒரு சர்ச்சில் அந்த ஃபாதர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, உங்களுடைய வாக்குரிமை இந்த கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொன்னா அத்தனை பேரும் நம்ம ஃபாதர் சொல்லிட்டார், ரைட். இது நடக்குது. இந்த உலகத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பெரிய வாக்கு வல்லவன், என்னனால சட்டம் போடலாம். ஒரு பிரைம் மினிஸ்டர், அவரு என்னனால 2000 நோட்டா, 1000 நோட்டு செல்லாது அறிவிச்சார், எல்லாம் போச்சு. வாக்கு வல்லவம். இந்த வாக்கு வல்லவம் படைத்த எல்லாரும் எமன்ட்டு அவங்க வாக்கு செல்லல. வாக்கு நாட்டில் அவங்க சொன்னது அந்த நாடு முழுக்க செயல்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு வாக்கு வல்லபம் உடையவர்களாக இருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி இந்த நாட்டு மேல போர் புரியா, ஈராக்கு மேல குண்டு வை, அவன் அணுகுண்டு வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லிட்டு கூட அவன் மேல குண்டை போடு அப்படின்னு குண்டை போட்டுருவான். ஆனால் எமன்ட்ட மாட்டிக்கிறான். அவனுடைய செல்வாக்கு எல்லாம் இந்த பூலோகத்துல மட்டும்தான் செல்லுது, எமன்ட்ட செல்லல. ஆனா நம்ம தெய்வம் அவர்கள் ஒருவருக்கு தான் சொல்வாக்கே செல்வாக்கு, சொற்கருத்தம் இதற்கு. வாக்க பூரணமும் உலப்படம், வாக்கான வாக்கீது செல்வாக்கென்றும் செல்வாக்கென்றும் வந்தறிவெல்லாமே வாழ்வது மெய். வாக்கான வாக்கிது, செல்வாக்கு, தெய்வனுடைய திருவாக்கு, யமனிடம் செல்லக்கூடிய வாக்கு. யமனிடம் செல்ல, இந்த என்ன வணங்குற நீ தொடாத அப்படின்னு தெய்வம் சொன்னா அவன் தொடர்றது. அப்ப அவருடைய வேதத்துக்கு ஏதாவது புரிதல் வேணுமா? புரிகிற நேரத்துல புரியட்டும், புரியலைன்னா விட்டுருங்க. ஒரு நன்மனத்திட்ட கேட்ட ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்றேன். அவர் சொன்னாரு, அந்த எவன்பதி எல்லையில தெய்வம் தான் காப்பாத்துவாங்கன்னு முழுசா நம்புறேன். அந்த பிரளயம் வந்தாலும் தெய்வம் தான் காப்பாத்துவாங்கன்னு அவங்கள நம்புறேன். அந்த இறுதி தீர்ப்புலையும் எனக்கு சொர்க்கம் கொடுப்பாங்கன்னு முழுசா நம்புறேன் தெய்வத்தை. இதுக்கு மேல எனக்கு எந்த சந்தேகமே இல்லையே. இருக்காங்க. நாம வேதத்தை படிப்பது தெய்வ நினைவாக இருப்பதற்கு. நம்ம பேய்மனம் பாய்மனம் நம்மளை கொண்டு போய் அழிந்து போற நரகத்துல தள்ளிவிடும். அப்படி தள்ளிவிடாம இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நினைவை தெய்வ நினைவாக வைக்க வேண்டும். அதற்குத்தான் அவளுடைய நினைவை அந்த நமக்குள் இருக்கின்ற அறிவாகார பெட்டகத்துல இருந்து எடுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ மனம், வாக்கு, காயம், இது மூன்றாலும் எட்ட முடியாத அந்த இறைவனை நாம எற்றோம். எப்படி அப்படின்னு பாக்குறோம். இப்ப இங்க வந்திருக்கோம், தேகம் இங்க வந்திருக்கு, தேகம் இங்க வந்திருக்கு, காயம். மனம் தெய்வ வாக்கு பேசுறத கேட்குது, அதுதான் மனத்துல உள் கிரகிக்குது. இதுவரைக்கும் வந்த எந்த ஞானியினுடைய வேதத்தை நீங்க மனசால நினைச்சாலும் சரி, வாக்கால சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி, முழுமையாக வேத பாராயணம் செய்தாலும் சரி, இறைவனை அடைய முடியாது. ஆனா நம்ம வேதம் நமக்குள்ள இருக்கின்ற இறைவனே தூரம் எடுத்து வந்து அவர்கள் அருளியதுதான் நம்முடைய வேதம். அந்த வேதத்திற்கு, வேதத்தை படித்தா அதற்கு புண்ணிய பலன், தவ பலன் அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப நாம அதிகமா, நம்ம இங்க ஊர்ல இருக்கோம், இங்க சபை கூடுறாங்க, நம்ம கூடுறோம்.
அதிகமான பலன் அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கிறது ஜீவன் முக்திக்கு வேண்டிய நிஷ்டை. இந்த ஜீவனானது முக்தி அடையணும், அதுக்கு வேண்டிய தவப்பலன் நிஷ்டை. குடிச்சங்கம் தேட தேட போகிருந்திடம். எல்லாம் வேதத்தை படிச்சுட்டு எனக்கு குரு வேணும் தான் வருவாங்க, யுகம் தோறும் வருவாங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க ஆளெல்லாம் இங்க வந்தா நாங்க சொல்லுவோம், ஐயா அவங்க தாயா குரு, நீ இப்படி எல்லாம் ஒழுங்கா இருந்தீங்கன்னா அவங்க குருவா இருப்பாங்க. நீ அவங்களை கண்டுக்காம இருந்தீங்கன்னா அவங்க எப்படி குருவா இருப்பாங்க? மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறதுல நமக்கு தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாகவாசா தீம்புர திலக நாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே இரண்டு அனைத்தும் ஒன்றாக வந்த மெய்வழி தெய்வமே. இப்ப ஆம யமன் வர்ற நேரத்துல தெய்வமே அப்படின்னு சொன்னாத்தான் வந்து காப்பாற்றுவாங்க. சிவனே அப்படின்னு கத்துனீங்கன்னா நம்மள கூப்பிடலையே, இவன் இன்னும் பழைய சிவபெருமான் அவரே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் யாருமே தெரியாது. அப்ப இப்ப அவர்கள் என்ன நாமத்தில் வந்திருக்காங்க, என்ன சொன்னா நம்மளை காப்பாற்றுவாங்க. அனந்தாதி தேவர்களுக்கு குருவாக இருந்து போதித்தார்கள், நமக்கு குருவா இருந்து போதிக்கல. ஆனாலும் குருவாக இருந்து அரூப குருவாக இருந்து போதிக்கிறாங்க. இப்ப நான் பேசுறேன்னா அரூப குருவாக இருந்து நினைவுல இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென அப்படின்னு ஒரு புரிதல் கொடுத்தனால்தான் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அதிக பலன் பெற இந்த காயமானது இந்த தேகமானது மெய்வெளிச்சாலைக்கு போகணும், வணக்கங்கள்ல கலந்துக்கணும். வணக்கங்கள்ல குறைந்தது அங்க ஒரு வணக்கம்னா ஒரு அரை மணி நேரம் பாடிட்டு இருக்காங்க, குறைந்தது 1/4 மணி நேரமாவது முன்னால போய் அமர்ந்து காத்திருந்து நாம செய்யறது ரூப வணக்கம் அல்ல, அரூப வணக்கம். முன்னால போய் பாடுறத நம்ம புற நினைவாக இருந்துட்டு வருவோம், அங்க ஆளுகளை போய் உட்கார்ந்து பாடுறத கேட்க கேட்க இந்த புற மனமானது அக மனமாக மாறும், தெய்வ மனமாக மாறும். அப்படி ஒரு 1/4 மணி நேரமாவது காதுல தெய்வனுடைய திருவாக்கியங்களையோ திருப்பாடல்களையோ காதுல கேட்டு நம்ம காத்திருந்து வணக்கம் செய்தால் அப்பன்னா அப்போ தேவம் ஆலயத்துக்கு முன்னால தெய்வனுடைய உருவாக்கி நமக்காக உருவாக்கி வைத்து ஆலயத்துக்கு முன்னால அமர்ந்திருக்கு. மனமானது அவர்கள் வாக்கை கேட்குது, இந்த காது கேட்டு அந்த பாடல்களை திருப்பி படிக்குது. அப்ப மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றும் தெய்வ நினைவாக இருக்கு. அப்படி வணக்கங்கள்ல கலந்துக்கும் போதுதான் எமக்கு பதிலாகவே எம் மக்கள் கூறியை வைத்து ஊதும் பொழுது அப்பொழுது வருவது எம்முடைய பரிசுத்த ஆவி, அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கு உரியது. இது துல வேகம், இதுக்குள்ளே இருக்கிற ஜீவ வேகம், நம்முடைய மன இதையும் தாண்டி காரண வேகம். இந்த காரண வேகத்துல இருக்கிறது சுத்தாவி, அந்த காரண வேகமும் தாண்டி மகா காரண வேகத்துல இருப்பது பரிசுத்த ஆவி. இப்ப நம்ம வேதநாதம் என்பது சுத்தாவி, இதுக்கு தாண்டி இருக்கிற அந்த குடலின் மூலமாக வருகின்ற நாதத்தின் மூலமாக தெய்வமர்கள் அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறாங்க. அதனால நீங்க நாம மாலை வணக்கத்துல ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் சில மந்திரத்துக்கு கையை நீட்டிட்டு இருப்போம், சில மந்திரம் கையை கட்டிட்டு இருப்போம், சில மந்திரத்துக்கு இப்படி வைக்கிறோம், சத்திய உத்தம பிறவீர இதெல்லாம். ஆனா குழலுக்கும் போது கையேந்திரம், ஏன்னா அந்த குழல் வணக்கத்தின் மூலமாக குழலின் மூலமாக தெய்வம் அவர்கள் தங்களுடைய தவத்தை நமக்கு இனாமாக கொடுக்கின்றார்கள். அதனாலதான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சாலைக்கு வாங்க, அதுக்குத்தான் வந்து கொடின்னு எடுத்து வைக்கிறாங்க, திருவிழான்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஜீவ முக்திக்கு வேண்டியது நிஷ்டை, ஆனால் தேவ முக்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். பாருங்க தெளிவா கொடுக்குறாங்க, சாலை குழல் வணக்கம். நீங்க குழலை ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இங்க வச்சு ஊதுனா பலன் வருமா? பலன் வராது. என் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். இத நாம பொதுவான கைடன்ஸா வச்சுக்கணும்.
எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். வேதத்தை படிச்சுக்கிட்டு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்களும் கெட்டு அடுத்தவர்களையும் கெடுக்காதீர்கள். ஒண்ணு தெரியலன்னா தெரியலன்னு விட்டுருங்க, தெரியாம இருக்கிறது தப்பே இல்லை. வேதத்தில் இருக்கிற ஸ்கூல் படிக்கும் போதுங்க எல்லாமே 100க்கு 100 மார்க் வாங்குறோம் இல்ல. பொய் கல்விக்கு அவ்வளவு வாங்கறது இல்ல, மெய்கல்விக்கு எல்லாம் தெரியலன்னா எப்படி தெரியும்? ஒன்றை மட்டும் தெரிஞ்சா போதும், தெய்வம் தான் எல்லாம், தெய்வம் தான் எல்லாம் என்ற ஒன்றை தெரிந்து கொண்டால், நீங்க புதுசா வேதத்தை படிச்சுட்டு எனக்கு குரு வேண்டும், எனக்கு பாடம் தெரியணும், தெய்வனுடைய நாதம் நமக்கு தெரியுதுங்க. எந்த ஞானியனுடைய நாதமும் இல்லை, எந்த ஞானியனுடைய நாதமும் இல்லை. ஆனா நம்ம தெய்வனுடைய நாதம் நம்ம கேட்கிற அளவுக்கு இருக்கு. இதுக்கு மேல என்ன? நம்ம உள்ளுக்குள்ள போய் கேட்க முடியாதுங்க, உள்ளுக்குள்ள போய் கேட்க முடியாது, கேட்க முடியாது. ஆனா இப்ப கேட்கிறோம். நமக்காக அவர்கள் தூரம் எடுத்து அவருடைய நாதத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வாக்கான வாக்கு யமனிடமும் செல்லக்கூடிய, யமன்ட்ட செல்லக்கூடிய வாக்கு அது ஒரு வாக்கு தாங்க. நமக்கு புரியாத பாடல் நிறைய இருக்கு. விராட்பதி விகந்துலாவிய பதந்து மேறிய பண்டுண்டண்டு தடாவிய பதந்தனை துணி தினம் தினம் பலமேறு. இத படிச்சுக்கிட்டு இருக்கோம். யமன் வந்துட்டான், தெய்வம் காப்பாற்றுவாங்களா? காப்பாற்ற மாட்டாங்க. பாடல் நமக்கு புரியல, தெய்வத்துக்கு புரியல. நமக்குள்ள இருக்கிற தெய்வத்துக்கு ஆகா இது நம்ம பாடல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். இது போதும் தானங்க, இது போதும். ஆக இந்த வாக்கு என்பதில் இந்த நம்முடைய இந்த நாதம், வெளி, ஒளி, நான் வாக்கு கொடுத்தேன். இந்த ஏதாவது பிரச்சனைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனா வாக்கு மூலம் கொடுத்தார், என்னவோ இந்த இதெல்லாம் சொல்லு, இந்த கையெழுத்து போடும். இப்ப வாக்கு எல்லாம் வாக்குரிமை, எங்களுக்கு வாக்குரிமை. வாயிலையாக யாராவது பேசினா பட்டன் தான், மீதி எல்லாம் சீல குத்துவாங்க, இப்போ பட்டன், வாக்கு உரிமை. அப்ப இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த வாக்கு நாம சொர்க்கத்துக்கு போவதற்காக கொடுக்கப்பட்ட உரிமை பொருள், பூலோகத்துல வாழ்றதுக்கு அல்ல. இப்ப நாம சொர்க்கத்துக்கு போறதுக்குன்னு நமக்குள்ள இருக்கின்ற அந்த சொர்க்கலோகத்துல இருந்த இறைவன் நமக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க, நமக்காக. ஏன்னா அடுத்த உலகத்தை அழிச்சு இருக்கிற ஞானிகள் எவ்வளவு நாளும் நாங்க உங்களோட அருவத்திலே இருப்போம், எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நாங்க சொர்க்கத்தை அனுபவிக்கணும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த கல்கி அவதாரம் இந்த உலகத்தை அழிப்பதற்காக அவதாரம் செய்தாங்க. அழிப்பதற்குரிய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அழிகிறதுக்குள்ள அவருடைய அந்த செல்வாக்கு ரொம்ப ஈஸிங்க. மூலமந்திரம் ஒண்ணு போதுங்க, மூலமந்திரம் ஒண்ணு போதும் யமன்ட்டு இருந்து காத்து ரட்சிப்பதற்கு. ஆனா மூலமந்திரம் நம்ம ஆளுகளுக்கு பத்தாது. ஏன்னு தெரியுமா? வேதத்தை படிச்சு நம்மள வழி கெடுக்கிறதுக்குரிய ஆட்கள் இருக்காங்க. நம்ம அதான் தான் கையை வச்சு கண்ணை குத்துறது மாதிரி நம்ம வேதத்தை படிச்சு வேதத்துல இப்படி சொல்லி இருக்கு, நீ செஞ்சியா செய்யலையா இப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நாம கொஞ்சம் வேதத்தை படிச்சு இந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கு, உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலு இங்கு வாக்கியமாக இறக்கப்படுகிறது. என்னங்க? நம்மளை யமன்ட்ட இருந்து காத்து ரட்சிக்கக்கூடிய, யார்கிட்ட ரட்சிக்கணும்? யமன்ட்ட இருந்து. உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலை, ரகசியம் செயலுடையது இங்கு வாக்கியமாக இறக்கப்படுகிறது. அது என்னென்னலாம் செய்யணும்? அதை உன் செவியில் வாங்கி, செவியில் வாங்குறதுக்கு தேகம், நினைவு, தேகம் இருக்கணும்.
உடம்பு முடியாம இருந்தா இங்க வர முடியுமா? வர முடியாது. அதை உன் செவியில் வாங்கி காதுல வாங்கணும், சிந்திக்கணும். எது சிந்திக்கும்? மனத்தால் சிந்திக்க முடியும். செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது. பிறரிடம் பேசுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? நீங்க வாயை திறந்தாத்தான் நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்களா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க இதே மாதிரி ஆளுக கண்டுபிடிச்சுவோம். நீங்க என்னையே நம்ம தெய்வ வாக்கியங்களை கொண்டு இப்படி சொல்லி இருக்கு, நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு இப்ப வேதம் எப்படி இருக்குன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யமபடரை முறியடிக்கின்றவர்களிடம் ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு, அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அதுவே சொர்க்கம். அப்ப என்னங்க வேணும்? அவனுடைய பிரியம் தான் எனக்கு வேணும். என்னை நம்பினால் இருக்கலாம் இருக்கிறோம் மீட்பின் திட்டம். நான் எப்படி இருந்துக்கணும்? தெய்வம் நம்பின கூட்டத்துல இருக்கணும். ஆனா அதுக்கு மேல இருக்கு, என்னை நம்பினதற்கெல்லாம் இருக்கிறோம் மீட்பின் திட்டம், என்னை நம்பினதாய் கூறி தன் நினைவிலே திட்டம் பண்ணிய மன்னர்க்கெல்லாம் படும் எதிர் சாவே திட்டம். இன்னும் வேதத்துல தாங்கள் வெட்டின தொழிலேயே அவர்கள் விழுந்தார்கள். என்ன செஞ்சாங்க? தாங்கள் வெட்டின தொழிலேயே அவர்கள் விழுந்தார்கள், தாங்கள் வைத்த கண்ணியிலேயே அவர்கள் கால்கள் மாட்டிக்கொண்டனர். இது தவ வரத்தை கேடாக்கி கொண்டவர்களை பற்றி. நம்ம தவத்தை இனாமா கொடுக்குறாங்க, ஒழுங்கா வாங்கிக்கிட்டு பேசாம இருந்தால் ஈஸியா தப்பிச்சுக்கலாம், தெய்வம் காப்பாத்திடுவாங்க. அதை விட்டுட்டு தவ வரத்தை கேடாக்கி கொண்டால் மாட்டிக்கிறத வேதத்துல கொடுத்துருக்காங்க. என்னை நம்பினதற்கெல்லாம் இருக்கிறோம் மீட்பின் திட்டம், என்னை நம்பினதாய் கூறி தன் நினைவினிலே திட்டம் பண்ணிய மன்னர்களெல்லாம் படும் எது சாவே திட்டம். அப்ப நாம நம்பின ஒரு கூட்டத்தில் நாம இருக்கணும், நம்முடைய வாக்கு இருக்கணும். அந்த வாக்கு தெய்வ வாக்கு மட்டும் அப்படியே உள்ளது உள்ளபடி உரைத்துக் கொண்டிருந்தால் நாம தெய்வம் நம்மளை ஈஸியா காப்பாத்திடுவாங்க. நாம இது அது நினைச்சுக்கிட்டு இருந்தா அன்போ. ஆகவே நாமல் எல்லோரும் இந்த கலியுக கடைசியில் சொர்க்கலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்து நம்ம எல்லாம் மீண்டும் சொர்க்கலோகத்திற்கு அழைத்துக் கொள்ள வந்திருக்கும் நம் தெய்வவர்களை அவருடைய திருவாக்கை தினமும் பணிந்து போற்றி பேசி நாம் எல்லோரும் மேலாம்பரமான 4ஆம் பதத்தை பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.